அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபவன் சிஆர் தொலைக்காட்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. இன்று அரசியல் வேகமாக இலங்கையில் சூடுபிடித்திருக்கின்றது. ஆளுக்கொரு கட்சியாக ஆளுக்கொரு கட்சியினர் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அலைகளாக திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் முக்கியமான விடயம் அவருடைய பதவிகளையும் அவருடைய அதிகாரத்தையும் தக்க வைக்கத்தான் இந்த அலையாக இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் வாழக்கூடிய சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுக்குரிய அங்கீகாரங்கள், ஏழைகளுக்குரிய அங்கீகாரங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. அவருடைய கட்சியை பற்றியும் அவருடைய கட்சியுடைய விடயங்களை பற்றியும் இந்த கட்சியை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் எல்லா தலைவர்களும் அங்கு கோஷமிடுகின்றார்கள் தவிர, ஆனால் இந்த இலங்கையில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும் அல்லது சேவை செய்ய வேண்டும், அந்த மக்களுடைய பசிகளை போக்க வேண்டும், நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு அரசியல் தலைவர்களும், முஸ்லீம் தலைவர்களோ சிங்கள தலைவர்களோ தமிழ் தலைவர்களோ இன்னமும் பேசவில்லை. எந்த மேடையிலும் அவர்கள் பேசவில்லை. அந்த தலைவரை இந்த தலைவர் பேசுவதும் இந்த தலைவரை அந்த தலைவர் பேசுவதாகத்தான் இருக்கின்றார்கள் தவிர, இந்த இலங்கையில் வாழக்கூடிய மதங்களுக்குரிய மனிதர்களுக்குரிய ஏழைகளுக்குரிய அங்கீகாரத்தை யாரும் பேசவில்லை. நான் முஸ்லிம் ஏழைகளுக்கு நான் இது செய்வேன், முஸ்லிம் ஏழை மக்களை வாழ வைப்பேன் என்று எந்த ஒரு முஸ்லிம் தலைவரும் பேசவில்லை. அதே போன்று தமிழ் தலைவர்கள் அந்த தமிழ் மக்களை வாழ வைப்போம், பசுகளை போக்குவோம் என்று எந்த தமிழ் தலைவரும் பேசவில்லை. அதே போன்று சிங்கள தலைவர்களும் கூட அதே பட்டியலில் அதே பாசையில் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் தவிர, இந்த ஏழை மக்களை வாழ வைப்போம் என்று யாரும் இன்னும் பேசவில்லை. ஆனால் அடுத்ததாக நிச்சயமாக நாங்கள் இலங்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வருவார் என்று இறைவனுக்கு தெரியும். கூண்டினில் படுத்த ரணிலை இன்று கோபுரத்தில் வைத்து ஜனாதிபதியாக அழகு பார்த்த இறைவனுக்கு, கோபுரத்தில் இருந்த கோட்டாவை இன்று கூண்டில் வைத்து அழகு பார்த்த இறைவனுக்கு யார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்லுவார் அல்லது கோட்டை போவார் அல்லது வீட்டை போவார் என்று தெரியாமல் இருக்கின்றது. நீங்கள் யாரும் அவசரப்பட தேவையில்லை. ஆனால் இன்றைய நிலை என்னவென்றால், இலங்கை கடந்த காலங்களில் இருண்டு கடந்தது. உலகத்தில் ஒரு 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 ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு சிங்கள மக்களும் ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிந்திக்க வேண்டும். எதுவாயினும் இனவாதம் என்பதை யார் பெரும்பான்மையினர் இனவாதத்தை எடுத்தார்களோ, ஒரு சில பெரும்பான்மையினர் இனவாதத்தை எடுத்து இன்று இலங்கை இருளாகி இருக்கின்றது. கடந்த அரசாங்கம், கோட்டாபாய ராஜபக்சவுடைய அரசாங்கம் எதை கையில் எடுத்தது? இனவாதத்தை கையில் எடுத்தது. தமிழ் மக்களுடைய உரிமையை பறிப்பதற்காகவும், தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை பறிப்பதற்காகவும், தமிழ் மக்கள் வாழக்கூடிய நிலங்களை எடுப்பதற்காகவும் அவர்கள் எத்தனைத்திருந்தார்கள். அதே போன்று முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை பறித்தார்கள், முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எரித்தார்கள், முஸ்லிம்களுடைய ஆடையிலும் கை வைத்தார்கள். அதனால் இலங்கை இருண்டிருந்தது. பெட்ரோல் தெருவா படுத்து கிடந்தோம், டீசலுக்காக தெருவா கிடந்தோம், கேஸுக்காக நாள் முழுக கடந்தோம். ஏன்? எதற்காக? ஒரே ஒரு விடயம், இனவாதம் மட்டும். அந்த இனவாதத்தால் தான் இன்று இலங்கை இந்த அளவுக்கு கீழே இருக்கின்றது. தயவு செய்து ரணில் அல்லது சஜித் அல்லது நாமல் அல்லது அனுர யார் வந்தாலும் இந்த இனவாதத்தை கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். யார் இனவாதத்தை இலங்கையில் உயர்த்துகின்றார்களோ அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் எல்லோரும் அதே நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இலங்கை இருண்டு கிடக்கின்றது. இன்று ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் இந்த ரணில் மென்மை தாங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து, ஆண்டவன் அழைத்தது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல அவர். அவர் வீட்டில் இருந்தவரை அரச மாளிகைக்கு அழைத்து ஆண்டவன் அவர்களுக்கு பதவி கொடுத்திருக்கின்றான். நீங்களோ நாங்களோ கொடுக்கவில்லை. இறைவன் எழுதுவது மாத்திரமே நடத்தப்படுகின்றது.
நீங்கள் எவ்வளோ கோஷமிட்டாலும் ஆண்டவன் எழுதியிருப்பான் இலங்கைக்கு அடுத்த ஜனாதிபதி யார் என்று. ஆனால் இன்று நாங்கள் கூறுகின்றோம் என்னவென்றால், எந்த ஜனாதிபதி வந்தாலும் பெரும்பான்மை சிங்கள மக்களால் தான் அந்த பெரும்பான்மை ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார்கள். முஸ்லிம் மக்களாலோ அல்லது தமிழ் மக்களாலோ அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக முடியாது. முஸ்லிம் மக்களாலோ அல்லது தமிழ் மக்களால் யாரும் அங்கு ஜனாதிபதியாக முடியாது. பெரும்பான்மை சிங்கள மக்களால் மட்டும்தான் அங்கே பெரும்பான்மையாக ஜனாதிபதியாக முடியும். ஆனால் வருகின்ற ஜனாதிபதி வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் படுகின்ற வேதனையில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்குரிய பொருளாதாரத்தை உயர்த்தி தர வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் நான் தான் எனக்குத்தான் 2 பெரும்பான்மை எடுத்துவிட்டேன் என்று இலங்கையை ஆள நினைத்தவர் இன்று அட்ரஸ் இல்லாமல் இருக்கின்றார். ஆண்டவன் செய்த சதி அது. வீட்டில் படுத்த ரணிலை ஜனாதிபதியாக்கியதும் ஆண்டவன், கோபுரத்தில் படுத்த கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பியதும் ஆண்டவன். ஆனால் இருக்கின்ற மக்கள் இன்று நிம்மதியாக இருக்க வேண்டும், நல்லா வாழ வேண்டும், அவருடைய தொழில்களை செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் நிச்சயமாக இந்த வருகின்ற அரசாங்கம் ஏழை மக்களை, இலங்கையில் உள்ள ஏழை மக்களை வாழ வைக்க வேண்டும். அதை முன்னெடுக்க வேண்டும். இனவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது, மதவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது. யாராவது முஸ்லீமாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், யாராவது இனவாதத்தையோ மதவாதத்தை கையில் எடுத்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். எடுத்தால் மாத்திரமே இலங்கையில் மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் முடியும். இலங்கை என்ற நாடு உலகத்தில் இருக்கும். உலக வரைபடத்தில் இலங்கை என்ற நாடு இருக்கும். இனவாதத்தை விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்கின்ற பெண்கள், தாய்மார்கள், அவர்கள் வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் நர்ஸாக வேலை செய்ய வேண்டும் இருக்கட்டும், அல்லது அவர்கள் கம்பெனிகளில் வேலை செய்யட்டும், அவர்கள் சிறு சிறு சம்பளத்தோடு வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கும் நிச்சயமாக இலங்கை அரசு அவர்களுக்குரிய சிறு சிறு கைத்தொழில் செய்வதற்காக அவர்கள் தொழிலை முடித்துவிட்டு, வேலையை முடித்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து, அரபு நாடுகளிலிருந்து அவர்கள் வீடு திரும்பும் போது அவர்களுக்கு சிறு கைத்தொழிலை செய்வதற்குரிய உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் அதுபோன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உரிமைகளை நிச்சயமாக இலங்கை அரசு வழங்க வேண்டும். அதே போன்று தமிழ் மக்கள் வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உண்மையிலே கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல்வாதிகள் நிச்சயமாக அவர்களை வழிநடத்த வேண்டும். தன் பதவிக்காகவும் தன் அரசியலுக்காகவும் இருப்பிடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த சொந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இன்று ஜனாதிபதி பிரச்சாரத்தில் யாரும் கூட மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று யாரும் கூட ஒரு மேடையில் கூட பேசியதில்லை. இவரை புகழாரம் அவர் பாடுவதும், அவரை இவர் புகழாரம் பாடுவதும், அவரை இவர் குற்றம் சொல்லுவதுமாகத்தான் இருக்கின்றார்கள் தவிர அங்கிருக்கின்ற வாழக்கூடிய மக்களுக்கு யாருமே ஒன்றுமே பேசவில்லை. நான் என்றுதான் அந்த அரசியல்வாதி இருக்கின்றார்கள். ஆனால் அது விடுபட வேண்டும். வருகின்ற ஜனாதிபதி யாராக இருக்கட்டும், அவர் இனவாதத்தையும் மதவாதத்தையும் விட்டு இந்த முஸ்லிம் தமிழ் அரசியல்வாதிகளை ஊக்குவிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இலங்கை என்ற நாடு எவ்வளவு செழிப்பான நாடு, உலகத்தில் பச்சை பசுக்களால் அது மினையப்பட்ட அந்த நாடு இன்று சீரழிந்து கிடக்கின்றது. யாரால்? அரசியல் சாக்கடைகளால், ஒரு சில அரசியல் சாக்கடைகளால் இலங்கை இன்று பிளவுபட்டிருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற இலங்கை அரசு எங்களுடைய சிஆர் தொலைக்காட்சியுடைய, சிஆர் டிவியுடைய வேதனையையும் குறிக்கோளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் பேசவில்லை, எனக்காக பேசவில்லை, மத்திய கிழக்கில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளுக்காக பேசுகின்றேன், ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய தாய்மாருக்காக பேசுகின்றேன், எனக்காக பேசவில்லை. இன்று நான் மரணித்தாலும் கூட என் சமூகத்துக்காக, எனது ஏழைகளுக்காக, மத்திய கிழக்கில் வாழக்கூடிய ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடிய உள்ளங்களுக்காக பேசியிருக்கின்றேன் என்ற நிம்மதியோடு நான் இருந்து விடுவேன். இலங்கை அரசு எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் எங்களது ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வை நீங்கள் சீராக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.